ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காட்ஸ் கிரேஸ் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்னைக்கு புதன்கிழமை மதியம் நல்லா சாப்பிட்டு முடிச்சு ஒரு சின்ன ரெஸ்ட்டுக்கு அப்புறம் ஈவினிங் 4 மணி ஆனதும் ஒரு சூடா ஒரு டீ குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு. பால்ல பட்டையும் ஏலக்காவையும் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு டீ பவுடரும் சுகரும் போட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு வடிகட்டுறேன். ரெடி பண்ணி வச்சிருந்த டீ மசாலா முடிஞ்சிட்டு கண்டிப்பா ரெடி பண்ணணும். கொஞ்சம் சோம்பேறித்தனம். ரெடி பண்ணும்போது உங்க கூடயும் ஷேர் பண்றேன். முன்னாடியே சொன்ன மாதிரி லஞ்ச் நல்லா ஹெவியா சாப்பிட்டுருக்கோம். அதனால ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ்க்கு எதுவும் எடுக்கல. வெறும் டீயே போதுமான அளவா இருக்கு. இப்போ ஃபெஸ்டிவல் சீசனா இருக்கிறதுனால எல்லாருமே கொஞ்சம் பிஸியா தான் இருப்பீங்கன்னு தெரியும். டிசம்பர் 1ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நாங்க கொஞ்சம் பிஸியாவோம். ஒரு ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன்னாலே நம்ம வீட்டெல்லாம் எப்படி ரெடி பண்ணி கிளீன் பண்ணி அதுக்கான ஸ்வீட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி எவ்வளவு செலிப்ரேட் பண்றோமோ அதே மாதிரி கிளாத்திங்கும் ரொம்ப சூப்பரா இருக்கும்னு எதிர்பார்ப்போம். ஸோ இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்காக நான் கொஞ்சம் ட்ரெஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். எனக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும், பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். நம்ம டெய்லி வேறாவும் யூஸ் பண்ணிக்கிடலாம், ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷனுக்கு ஃபங்க்ஷன் வேறாவும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வாங்கின ட்ரெஸ் எல்லாத்தையுமே சும்மா உங்ககிட்ட காட்டுறத விட அதை வியர் பண்ணி குட்டி மேக்கப்போட சிம்பிளா ஒரு லுக்கோட காட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. இது ஆன்லைன்ல தான் வாங்கியிருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எந்த ப்ரமோஷன் வீடியோவும் கிடையாது. எனக்கு கொடுத்த பட்ஜெட்ல எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் கலெக்ட் பண்ணியிருக்கேன். வாங்கின அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குங்கிறத ஒரு ரிவ்யூவா என்னோட ஒப்பீனியனை உங்க கூட ஷேர் பண்ணும்போது, இந்த ஃபெஸ்டிவல் சீசன்ல நீங்க எதுவும் ட்ரெஸ் எடுக்க போறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு நல்ல ஒரு கைடா இருக்கும். இது எல்லாமே மிந்த்ரால இருந்தா வாங்கியிருக்கேன். அதுவும் 3 செட்டா இருக்கு. டாப் மட்டும் இருக்குது, டாப் அண்ட் பாட்டமும் இருக்குது, டாப் பாட்டம் துப்பட்டா செட்டாவும் இருக்குது. இதை பார்த்து உங்களுக்கும் இந்த ட்ரெஸ் வாங்கலாம்னு தோணுச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற கோடும் நான் டேக் பண்ணி இருக்குதும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்கின இந்த ட்ரெஸ்ஸுகளை ஒவ்வொன்றா தனித்தனியா கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கிரீன் கலர் குர்தா பார்க்க எவ்வளவு சூப்பரா இருக்கோ அதே மாதிரி வியர் பண்ணதுக்கும் அவ்வளோ சூப்பரா இருக்கு, கம்ஃபர்டபுளா இருக்கு. கிரீன், ஒயிட், எல்லோ கலர்ல ஃபிளாரல் பிரிண்ட்ல வரக்கூடிய இந்த அனார்கலி ஷேப்ல இருக்கிற குர்தி ரயான் மெட்டீரியல்ல இருக்கு. பாடி ஃபுல்லுமே பிரிண்ட்ல ஃபிளாரல் பிரிண்ட் கொடுத்திருந்தாலும் இந்த நெக் கிட்டையும் ஸ்லீவோட எண்ட்லயும் கொடுத்திருக்கிறது ஃபுல் எம்ப்ராய்டரியில கொடுத்திருக்காங்க. ஸ்லீவும் 3/4 இருக்கு. ஸ்லீவோட எண்ட்ல கொடுத்திருக்க அந்த எம்ப்ராய்டரி டிசைன் நல்ல எம்போஸ்டா பார்க்க நீட்டாவே இருக்கு. அதுவும் எண்ட்ல கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணி கொடுத்திருக்கிறதுனால நல்ல ஸ்டிஃபாவே நிக்குது. குர்தா ரயான் மெட்டீரியல்ங்கிறதுனால ஃபிட்டிங்ஸோ செம்மையா இருக்கு. நெக்ஸ்ட் குர்தாவோட நெக்குன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ் நெக்கா தான் இருக்கு. ஆனா வி ஷேப்ல கொடுத்திருக்காங்க. நியர்ல கொஞ்சம் பட்டனும் கொடுத்திருக்காங்க. பார்க்க நல்ல நீட்டா இருக்கு. பொதுவா குர்தால இப்படி நெக்க சுத்தி கொஞ்சம் டிசைன் ஹெவியா இருந்துச்சுனாலே நீட் லுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம ஒன் சைட் பாக்கெட்டோடவும் வருது. ஆனா அது வெளியில கொஞ்சம் கூட தெரியல. இந்த டாப் கூட நான் சாண்டில் கலர் லெக்கின் யூஸ் பண்ணி வியர் பண்ணிருக்கேன். இதுவே நீங்க ஒயிட்டும் யூஸ் பண்ணலாம், நல்லாவே இருக்கும். டே ஃபுல்லுமே வியர் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளான குர்தா இது. நெக்ஸ்ட் இந்த ராணி பிங்க் கலர் குர்தி. இது குர்தின்னு சொல்றதை விட ஒரு ஏலைன் மிடி ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். கிளாத்தோட மெட்டீரியல் பார்க்கும்போது இது ஒரு பாலிஸ்டர் வைஸா வருது. ஆனா இதுல கொடுத்திருக்கிற இந்த எம்ப்ராய்டிங் டிசைன் அவ்வளவு சூப்பரா இருக்கு. ட்ரெஸ்ஸே 3 பார்ட்டா இருக்கு. அது மிடில் பார்ட் ஃபுல்லுமே மிஷின் எம்ப்ராய்டரி தான் கொடுத்திருக்காங்க. ஒயிட், பீச், எல்லோ, கொஞ்சம் கிரீன் மிக்ஸ் ஆகி வரதுனால பார்க்கவே நல்ல பளிச்சுன்னு இருந்த மாதிரி இருக்கு. இதுல இன்னும் கலர் ஆப்ஷனும் இருக்குது. ஒருவேளை இந்த ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த கலர் வேணா நீங்க டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸ்லீவ் பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் கொடுத்திருக்காங்க. ஸ்லீவோட எண்ட்ல சின்னதா ஒரு ரெட் டிசைன் பைப்பிங்கும் கொடுத்திருக்காங்க. பார்க்க நல்லா இருக்குது. மிடில் பேனல்ல எம்ப்ராய்டிங் சொல்லிட்டேன். சைட்ல பாத்தீங்கன்னா இப்படி கொஞ்சம் டிஃப்ரெண்டா கட்டிங் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் நெருக்கமா ஃபிளீட்ஸ் வச்சு கொஞ்சம் ப்ரில் மாதிரி கொடுத்திருக்காங்க. இது நம்ம வியர் பண்ணும்போது நல்ல ஒரு நீட் ஃபிட்டிங்கோடையும் இருக்கு. அந்த ப்ரில் டிசைன் 2 பக்கத்துலயும் இருக்கு. அதுதாங்க அதுல ஹைலைட்டே. அதே மாதிரி 2 சைடு பாக்கெட்டும் இருக்குது. பாக்கெட் சில ட்ரெஸ்ஸுகள்ல கொடுத்திருக்கும் போது கொஞ்சம் பஃப்னு தெரிச்ச மாதிரி இருக்கும். இதுல அப்படிலாம் இல்ல, நீட்டா இருக்குது. நெக்கோட டைப்னு பாத்தீங்கன்னா நல்ல க்ளோஸ் ரவுண்ட் நெக் கொடுத்திருக்காங்க. கொஞ்சம் நெருக்கின மாதிரி இருந்து அதுல ஒரு பட்டன் வேற கொடுத்திருக்காங்க. அதை ஓபன் பண்ணி விட்டு லைட்டா ஃபோல்ட் பண்ணி விட்டு நல்ல ஒரு வி நெக்கோட பார்க்க சூப்பரா இருக்கு. இன்னொரு விஷயம், இது மிஷின்ல கூட நம்ம வாஷ் பண்ணிக்கிடலாம். பாலிஸ்டர் மெட்டீரியல்ங்கிறதுனால நம்ம எப்படினாலும் வாஷ் பண்ணிக்கிடலாம். ரெண்டாவது அயன் பண்ணோம்னா அதே நீட் லுக், புது லுக் கொடுத்துரும். ட்ரெஸ் பார்க்கவும் சூப்பரா இருக்கு. அதே மாதிரி உள்ள லைனிங்கோட வரதுனால வியர் பண்ணவும் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்பவே ஒர்த்துன்னு தான் எனக்கு தோணுது. பர்சனலாவே ரொம்பவே பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு. இது கூட நான் கோல்டன் கலர் லெக்கின் யூஸ் பண்ணி வியர் பண்ணிருக்கேன். நீங்க ஒயிட் லெக்கின் கூட யூஸ் பண்ணிக்கிடலாம். இந்த ட்ரெஸ்ஸையும் வியர் பண்ணி இதுக்கு மேட்சா கொஞ்சம் அக்சசரிஸும் போட்டு சிம்பிள் மேக்கப்போட ஃபங்க்ஷனுக்குலாம் கிளம்பி போனோம்னா நல்லா நீட்டா லுக்கா இருக்கும். இதுல சைடு ஓப்பன் இல்லாம ஃபுல் டாப்பா இருக்கிறதுனால நீங்க கவுனா கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ் எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிச்சிருக்கு. மஸ்ட் பை, ஒர்த் பைனே சொல்லுவேன். நெக்ஸ்ட் இதே மாதிரி கொஞ்சம் ஸ்பெஷலா வியர் பண்ணவே சூப்பரா இருக்கிற மாதிரி கொஞ்சம் டிசைனர் டைப்ல வரக்கூடிய இந்த ஒயிட் கலர் ட்ரெஸ். ஒயிட் கலர்ல கிரீன், ஆரஞ்சு, லைட் அங்கங்க பிரவுன் ஷேட் வர மாதிரி பார்க்கவும் நல்லா இருக்கிற மாதிரி வியர் பண்ணவும் சூப்பரா இருக்கிற மாதிரி இருக்கிற இந்த மெடி ட்ரெஸ்
நல்ல ஒரு 3/4 ஸ்லீவோட வருது. ஸ்லீவோட எண்ட்ல ஃபோல்ட் பண்ணி கொடுத்திருக்கிற இந்த டிசைன்னால கை மடக்கும் போது மடங்காம நல்லா நீட்டாவே லுக்கா இருக்கு. ட்ரெஸ்ல இங்க இருந்து பார்க்க இந்த 3 கலர் தான் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா பக்கத்துல வச்சு பாத்தீங்கன்னா அங்கங்க ஒரு கோல்டு ஷேட் கொடுத்திருப்பாங்க. அதாவது அதோட அவுட்லைன் மட்டும் கோல்டு கலர்ல கொடுத்திருக்காங்க. அது நேர்ல பார்க்க இன்னுமே அழகா இருக்கு. நெக் டைப்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ் நெக், அதாவது ஷார்ட் காலர் நெக்ல வருது. நெக்கு கிட்ட இருந்து ட்ரெஸ்ஸோட லென்த் ஃபுல்லுமே இதே மாதிரி பட்டன் டைப்பும் கொடுத்திருக்காங்க. ஆனா ஓபன் ஆகாது. கொஞ்சம் டிஃபரெண்டா காட்டுறதுக்காக அது ஒரு டிசைன், அவ்வளவுதான். இதுவுமே பேனல் அடிச்சு வருதுங்கிறதுனால நம்ம வியர் பண்ணும்போது நல்ல ஒரு ஷேப்பும் நீட் லுக்கையும் கொடுக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இதுக்கு பின்னாடி ரோப்பும் கொடுத்திருக்காங்க. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி அதை டைட் பண்ணி கெட்டும் போது இன்னும் கொஞ்சம் நீட்டாவே இருந்த மாதிரி இருக்கும். ஒன் சைடு பாக்கெட்டும் இருக்குது. இது விஸ்காஸ் ரேயான் மெட்டீரியல் தான், அதனால நம்ம எப்படினாலும் வாஷ் பண்ணிக்கிடலாம். ஆனா அதுல இருக்க அந்த கோல்ட் கலர் கிளிட்டர் போகாம இருக்கணும்னா ஹேண்ட் வாஷ், ட்ரை வாஷ் பெஸ்ட்னே நான் சொல்லுவேன். இதுக்கு நான் ஒயிட் கலர் லெக்கின் யூஸ் பண்ணி வியர் பண்ணிருக்கேன். இதுக்கு நீங்க ஜீனுக்கு கூட பேர் பண்ணலாம். இந்த ட்ரெஸ் போடவே நல்லாவே கம்ஃபர்டபுளா இருக்கு. நம்ம டே டைம்ல ஃபுல் டைம்ல போட்டா கூட நம்மளுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த குர்தா, ட்ரௌசர், துப்பட்டா செட். இந்த வீடியோ மேக் பண்றதுக்கு இந்த ட்ரெஸ் தாங்க காரணம். போன வாரத்துல ஒரு கெட் ரெடி வித் மீ உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதுல இந்த ட்ரெஸ் தான் வியர் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நீங்க கேட்டுக்கிட்ட பிறகுதான் எனக்கு இப்படியே ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த ட்ரெஸ் மட்டும் இல்லாம வாங்கின எல்லா ட்ரெஸ்ஸோட டீடைலையும் உங்க கூட ஷேர் பண்ணா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக தான் இந்த ஷேரிங். வாங்க இப்ப இதை பத்தி டீடைலா பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் நீங்க பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கோ அதே மாதிரி நேர்ல பார்க்கவும் அழகா இருக்கு, வியர் பண்ணவும் சூப்பரா இருக்கு. இது இப்ப டாப், ட்ரௌசர், துப்பட்டா செட்னு சொல்லிட்டேன். இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாப் பாத்தீங்கன்னா இது ஒரு வீவிங் பேட்டர்ன் ட்ரெஸ். இதுல பாத்தீங்கன்னா சாரி டீடைலிங்கோட சில்க் த்ரெட் பிளெண்டிங்கோட வரதுனால பார்க்கவே அவ்வளவு அழகா இருக்கு. நல்லா நோட் பண்ணீங்கன்னாலே தெரியும், ஒரு புட்டா டிசைனும் தெரியும். டாப்போட ஸ்லீவ்னு பாத்தீங்கன்னா 3/4 ஸ்லீவ் தான். ஸ்லீவோட எண்ட்ல சில்வர் சரியில நல்ல வீவிங் டிசைன் கொடுத்திருக்காங்க. நெக் கிட்டையும் அதுவே கிராஸ் லைன்ல கொடுத்திருக்காங்க. நெக்கோட டிசைன் பாத்தீங்கன்னா நல்ல ரவுண்ட் நெக் தான். ஃப்ரண்ட்ல அதே மாதிரி ஒரு சின்ன கட்டிங்கும் இருக்குது. அது வியர் பண்றதுக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கு. கழுத்தை நெருக்காத மாதிரி பார்க்கவும் நல்லா நீட்டா இருக்கு. டாப்போட லென்த் நல்ல முட்டி வர இருக்குது. கீழே பேண்ட்னு பாத்தீங்கன்னா நல்ல ட்ரௌசர் டைப்ல கொடுத்திருக்காங்க. அதுவும் இடுப்பு பக்கத்துல நல்ல ஒரு எலாஸ்டிக்கோட வருது. இப்படி செட்டா எடுக்கிற ட்ரெஸ்ல எல்லாம் பேண்ட் கொஞ்சம் டைட்டாவே இருக்கும். ஆனா இதுல அந்த பிரச்சனை எல்லாம் இல்ல, கம்ஃபர்டபுளா இருக்குது. நெக்ஸ்ட் துப்பட்டா. துப்பட்டா நல்ல லென்த்தாவே இருக்கு. நீங்க சிங்கிள் சைடு போடதா இருந்தாலும் சரி, டபுள் சைடுல போடதா இருந்தாலும் சரி, இல்ல தலையில போடுறதா இருந்தாலும் சரி, நல்ல லென்த்தியா இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ஆப்ட் ஆகும். டாப்பும் பேண்ட்டும் நல்லா இருக்குது. அதை விட துப்பட்டா தான் இதுக்கு ஹைலைட்டே. நல்ல வீவிங் பேட்டர்ன்ல தான் வருது. ஆனா நல்லா ஷைனிங்கா இருக்குது. எனக்கு இந்த நேவி ப்ளூ கலர் ரொம்பவே பிடிச்சிருந்து. அதுக்கும் இதுக்கு கொடுத்திருக்க ஷால் ரொம்ப பிடிச்சிருந்து. அதனால நான் இதை சூஸ் பண்ணேன். இதுலயே இன்னும் கலர் ஆப்ஷனும் இருக்கு. அதே மாதிரி டாப் வித் லைனிங்கோட தான் வருது. அதனால டிரான்ஸ்பரண்டா இல்ல. ஆர்டர் போடும்போது இந்த ட்ரெஸ் இந்த விலைக்கு பொறுத்தா இருக்குமான்னு சொல்லி கொஞ்சம் சந்தேகத்துல தான் போட்டேன். ஆனா ட்ரெஸ் கையில கிடைச்ச பிறகு எனக்கு அவ்வளவு ஒரு திருப்தி. ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் வியர் பண்ணோம்னா பாக்கறதுல 2 பேர் கண்டிப்பா இந்த ட்ரெஸ் எங்க வாங்குனீங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு. நெக்ஸ்டா ஜெசிகா சூஸ் பண்ணி கொடுத்த இந்த பர்பிள் கலர் ட்ரெஸ். இது குர்தாவும் ட்ரௌசர் செட்டா வருது. இதோட கிளாத்னு பாத்தீங்கன்னா விஸ்காஸ் ரயான்ல வருது. ஜியோமெட்ரிக்கல் பிரிண்டட்ல வரக்கூடிய இந்த குர்தா ஸ்ட்ரைட் ஷேப்லயும் வருது. ரயான்னாலும் நல்ல உரப்பான ரயான் இல்லங்க, நல்ல காட்டன் மிக்ஸ்ல வருது. வியர் பண்ணவே அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. நெக் டைப்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் காலர் டைப். ஆனா ஃப்ரண்ட்ல பாக்க நம்மளுக்கு வி நெக்கா கொடுத்திருக்கிறதுனால நீட்டாவே இருக்குது. ட்ரெஸ் வியர் பண்ண அவ்வளவு கம்ஃபர்டபுளா இருக்கு. டே ஃபுல்லுமே வியர் பண்ணலாம், நல்லா இருக்கு. ஸ்லீவ்னு பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் தான் கொடுத்திருக்காங்க. அதுவும் பிளெயின் ஸ்லீவ் தான், ஆனா நீட்டா இருக்கு பாக்க. டாப்ல 2 பக்கமே ஓப்பனும் இருக்குது. டாப்போட கலர் பேட்டர்ன்லயே அதே வீவிங்லயே பேண்ட்டும் வந்திருக்கு. பாட்டமும் டவுசர் டைப்ல கொடுத்திருக்காங்க. எலாஸ்டிக் ஹிப்பும் இருக்குது. இந்த செட்லயுமே பேண்ட் வியர் பண்ண கம்ஃபர்டபுளா இருக்குது. நீங்க எதை ட்ரிப்பு போறீங்க, டிராவல்ல ஃபுல்லுமா வியர் பண்ணணும்னா கூட இந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணலாம். ஆபீஸ் வேரா கூட யூஸ் பண்ணலாம். இல்ல நம்ம வீட்லயே இதே மாதிரி கார்ட் செட்டை யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பா நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் டே ஃபுல்லு வியர் பண்ண சொன்னா கூட கம்ஃபர்டபுளா வியர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரெஸ் ஜெசிகா ஏன் செலக்ட் பண்ணா, இந்த கலர் எதுக்கு செலக்ட் பண்ணானா ஜெசிகாவோட ஃபேவரட் கலர் பர்பிள். அதனால இதை செலக்ட் பண்ணி கொடுத்தா. இன்னும் கலர் ஆப்ஷனும் இருக்கு, தேவைப்பட்டா அதுவும் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இதே பேட்டர்ன்ல வர மாதிரி குர்தா வித் ட்ரௌசர் செட். நல்ல ஒரு சிக்கு கலர்ல ஒயிட் கலர்ல காந்தா ஒர்க் வரக்கூடிய குர்தா இது. டாப் மாதிரியே அதே வீவிங் பேட்டர்ன்ல தான் ட்ரௌசரும் வருது. பர்சனலா இந்த டாப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி சைடு பாக்கெட்டும் இருக்கு. அது 2 சைடும் இருக்குது. ஆனா கொஞ்சம் கூட வெளியிலேயே தெரியல, நீட்டாவே இருக்கு. நெக் டைப்னு பாத்தீங்கன்னா க்ளோஸ் நெக்கா தான் இருக்கு. ஆனா அதுல ஒரு சின்ன ஸ்லிட் இருக்குது. நெக்ல இருந்து டாப்போட பாட்டம் வர பட்டன் டைப்பும் கொடுத்திருக்காங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னாலே தெரியும் அந்த காந்தா ஒர்க் எவ்வளவு நீட்டா கொடுத்திருக்காங்கிறது.
ஸ்லீவ் பாத்தீங்கன்னா ஷார்ட் ஸ்லீவ் தான். ஆனா ரோல் அப்ல குடுத்திருக்காங்க. மடிச்சு ஒரு பட்டன் டைப்ல குடுத்திருக்காங்க. அது இந்த டாப்புக்கு நல்ல ஆப்டாவே இருக்குது. சூப்பரா இருக்கு. அதே மாதிரி டாப் பாத்தீங்கன்னா வித்தவுட் லைனிங்ல தான் வருது. காட்டனா இருந்தாலும் கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்டா இல்ல. பேண்ட் பாத்தீங்கன்னா அதே ட்ரவுசர் டைப் தான். எலாஸ்டிக் தான் வருது ஹிப்ல. அந்த காந்தா ஒர்க்கே நல்ல ஸ்ட்ரெயிட் லைனா வரதுனால பார்க்கவே நல்லா இருக்கு. அதே மாதிரி மிஷின்லயே வாஷ் பண்ணிக்கிடலாம். நம்ம டெய்லி வேர்க்கோ இல்ல ஆபீஸ் வேர்க்கோ நம்ம ஃபுல் டைம்னாலும் இதை வியர் பண்ணிக்கிடலாம். பொதுவாக டாப் மட்டும் வாங்கிட்டு அதுக்கு லெக்கின் தனியா வாங்குறத விட இப்படி செட்டா வாங்கி நம்ம வியர் பண்ணும்போது பார்க்கவும் நல்லா இருக்கும். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கூட. செட்டாவே இருக்குது. இன்னும் ஈஸியா இருக்கு. இதுலயும் இன்னும் கலர் ஆப்ஷனும் இருக்குது. எனக்கு இந்த சிக்கு கலர் கொஞ்சம் பிடிச்சிருந்துச்சு. அதனால இதை நான் சூஸ் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது டாப் பாட்டம் துப்பட்டா செட்டு. பிளாக் லவர்ஸ் உங்களுக்காக தான் இது. விஸ்காஸ் ரயான் மெட்டீரியல்ல நல்ல பிரிண்டட் டைப்ல வரக்கூடிய இந்த பிளாக் கலர் டாப் மல்டி கலர்ல ஃபிளாரல் பிரிண்டட் வருது. பட் இதுல பிளாக் தான் பேஸ் கலருங்கிறதுனால பாட்டமும் துப்பட்டாவும் பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க. டாப் வித்தவுட் லைனிங்கா இருந்தாலும் போடுறதுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்கு. அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இல்ல. சில ட்ரெஸ்ஸுகளை நம்ம வாங்கிட்டு கொஞ்சம் அல்டர் பண்ணாதான் நல்லா இருக்கும். ஆனா அந்த ட்ரெஸ்ஸை பொறுத்த அளவுக்கு வாங்கிட்டு அப்படியே வியர் பண்ணிக்கிடலாம். அவ்வளவு சூப்பரா இருக்கு. கொஞ்சம் பெரிய பெரிய ஃபிளாரல் டிசைனா வந்திருக்கிறதுனால ட்ரெஸ்ஸுக்கு ஒரு நல்ல லுக்கையும் கொடுக்குது. நல்லா சைடு ஸ்லிட்டோட இருக்குது. நெக்ஸ்ட் டாப்போட ஸ்லீவ் பாத்தீங்கன்னா நல்ல 3/4 ஸ்லீவ் கொடுத்திருக்காங்க. பிளைன் ஸ்லீவா தான் இருக்கு. ஆனா ஷோல்டர் கட்டிங் மட்டும் கொஞ்சம் இறங்கின மாதிரி இருக்கு. ஒருவேளை நீங்க ஃபிட்டா நீட்டா போடதா இருந்தா ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் அல்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். பட் எனக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கு. நெக்ஸ்ட் துப்பட்டா பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் கலர்ல ஷிஃபான் துப்பட்டா கொடுத்திருக்காங்க. புட்டால உள்ள ஃபுல்லுமே இந்த கோல்டன் கலர்ல புட்டா புட்டாவா வருது. துப்பட்டாவோட 4 பக்கமும் இதே மாதிரி லேஸ் பார்டரும் கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி துப்பட்டாவோட லென்த் பாத்தீங்கன்னா 2.25 மீட்டர் லென்த் இருக்கு. சோ நம்ம சிங்கிள் சைடு போடதா இருந்தாலும் சரி, டபுள் சைடு போடதா இருந்தாலும் சரி, தலையிலே போடதா இருந்தாலும் லென்த் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் நெக் பாத்தீங்கன்னா வி நெக் தான் கொடுத்திருக்காங்க. ரொம்ப சிம்பிளா பிளைனான நெக் தான். ஆனா நீட்டா இருக்கு. நெக்ஸ்ட் பாட்டம் பத்தி சொல்லணும்னா நல்ல ரயான் மெட்டீரியல்ல தான் வருது. டபுள் சைட் பாக்கெட்டும் வருது. ட்ரவுசர் டைப்புங்கிறதுனால ஃபிட்டிங்ஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. எனக்கு பர்சனலாவே இந்த ட்ரெஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது இந்த டெய்லி வேர் குர்தா. இந்த காட்டன் குர்தா பியோர் காட்டன்னே சொல்லணும். வித்தவுட் லைனிங் தான். ஆனா வியர் பண்ண ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருக்கு. சைட் ஸ்லிட்டும் இருக்கு. இப்ப இருக்கிற எல்லா டாப்புகளுமே 3/4 ஸ்லீவ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி இதுக்கும் 3/4 ஸ்லீவ் தான். இந்த ட்ரெஸ் பாத்தீங்கன்னா நல்ல நேவி ப்ளூ கலர்ல பிரவுன் கலர்ல ஃபிளவர் டிசைன் கொடுத்திருக்காங்க. சோ நான் நேவி ப்ளூ கலர்ல லெகின் யூஸ் பண்ணி இந்த டாப்பை வியர் பண்ணிருக்கேன். இது கூட மெரூன் அல்லது பிரவுன் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். நான் இன்னைக்கு சூஸ் பண்ணி வாங்கியிருக்கிற டாப் எல்லாத்துக்குமே நம்ம வார்ட்ரோப்ல கண்டிப்பா இருக்கக்கூடிய கோல்டன், ஒயிட், ப்ளூ, பிளாக்னு இருக்கிற லெகினை வச்சு நம்ம இந்த டாப் எல்லாமே வியர் பண்ணிக்கிடலாம். இதுக்குன்னு ஸ்பெஷலா தனியா வாங்க வேண்டியது இருக்காது. இந்த டாப்போட நெக்குன்னு பாத்தீங்கன்னா நல்ல விரிஞ்சு வர மாதிரி ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா மிடில் போர்ஷன்ல ஒரு சின்ன கட்டும் இருக்குது. இதோட கட்டிங் பாத்தீங்கன்னா ஏ லைன் கட்டுங்கிறதுனால நம்ம வியர் பண்ணும் போதே நல்ல நீட் லுக்கு கொடுக்குது. ஃபங்க்ஷன் செலிப்ரேஷன் சொல்லி எவ்வளவு சூப்பரா ட்ரெஸ் பண்ணாலும் வீட்டுக்குள்ள நம்ம கம்ஃபர்டபுளா வியர் பண்றதுக்கு இந்த குர்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணி அதை மிஷின்லயும் வாஷ் பண்ணிக்கிடலாம். இவ்வளோதாங்க இந்த ஃபெஸ்டிவலுக்கு என்னோட ட்ரெஸ் கலெக்ஷன். எனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கினது மட்டும் இல்லாம எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதோட டீடைல்ஸ் எல்லாத்தையும் உங்க கூடயும் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த ட்ரெஸ் கலெக்ஷன்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லி மறக்காம என் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸோட லிங்கையும் டேக் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாத்தையும் நல்லா சேஃபா, ஜாலியா, ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க. ஆஃப்டர்நூன் லஞ்ச் முடிஞ்சதுமே ஓரளவுக்கு கிச்சன் எல்லாம் கிளீன் பண்ணி தான் வச்சிருந்தேன். இருக்க சாப்பாட்டையும் மாத்திட்டு லைட்டா வைப் பண்ணி விட்டுட்டேன். இப்ப கிச்சன் ரொம்பவே நீட்டா இருக்கு. டின்னருக்கு ரெடி ஆயாச்சு கிச்சன். இனி ஒரு 7 மணிக்கு போல கிச்சனுக்குள்ள வந்தா போதும். 8:30 தான் பிள்ளைங்க டியூஷன்ல இருந்து வருவாங்க. அவங்க வந்த பிறகுதான் எல்லாரும் டின்னர் சாப்பிடுறது. அது இன்னைக்கு டின்னருக்கு தோசை தான். பிள்ளைங்க வந்த பிறகு சூடா செஞ்சு கொடுத்தோம்னா திருப்தியா சாப்பிடுவாங்க. இந்த புது கிச்சனை எனக்கு கன்வீனியன்ட்டா இருக்கிற மாதிரி ஓரளவுக்கு அரேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு சில வேலைகள் கொஞ்சம் பெண்டிங்கும் இருக்குது. டெய்லி குட்டீஸ்க்கு லஞ்ச் பேக் பண்றது உங்க கூட ஷேர் பண்ணும்போது ஒவ்வொன்றுக்கா டீடைல் கேட்கீங்க. ஆல்ரெடி குக்வேர் கலெக்ஷன் போட்டிருக்கேன். நீங்க அதை செக் பண்ணும்போது இருக்கிற நான் யூஸ் பண்ற குக்வேரோட டீடைல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த லாங் வீடியோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கேன். தேவைப்பட்டா செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த புது கிச்சனை இப்ப ஆர்கனைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கதையும் கொஞ்சம் கொஞ்சமா நான் மாத்த எல்லாத்தையும் வீடியோவா எடுத்து வச்சிருக்கேன். வர வாரங்கள்ல கண்டிப்பா அதையும் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிடுறேன். கமெண்ட்ல ஒரே கொஸ்டினை ரிப்பீட்டடா நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறதுனால தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கா டெய்லி எக்ஸ்பிளைன் பண்றதை விட அந்த லாங் வீடியோ உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் வீடியோ போட்டதும் டக்குன்னு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான இந்த ஷேரிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நான் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட இல்ல வித்தியாசமான ஒரு கான்செப்டோட உங்களை மீட் பண்றேன். பாய்.